உங்க நண்பரா இருந்தாலும் சரி, உங்க நண்பரோட நண்பரா இருந்தாலும் சரி, மொத சந்திக்கும் போது அவங்கள பார்த்தோன்னே, உன் மீசை ஏன் ஒரு மாதிரியா இருக்கு, உன் தாடி ஏன் ஒரு மாதிரியா இருக்கு, உன் சட்டை மேட்சிங்காவே இல்லை, உன் சப்பாத்தி ஏன் இந்த கலர்ல இருக்கு, நீ போட்டிருக்கிற தோடு நல்லா இல்ல, உன் முடி நல்லா இல்ல, உன் புருவம் நல்லாவே இல்லை, இப்படி குறைகளை மட்டுமே பார்த்து குறைகளை மட்டுமே பேசாதீங்க. அவங்க யாரா இருந்தாலும் சரி, முதல் சந்திப்பா இருந்தாலும் சரி, அவங்களோட குறைகளை பேசுறத விட்டுட்டு அவங்க கிட்ட உள்ள நிறைகளை பார்த்து பேசுங்க. ரொம்ப அருமையா இருக்கும். ஒருத்தவங்களை பார்த்துட்டீங்கன்னா, அழகா இருக்கு உங்க சேலை, உங்க முடி ரொம்ப அழகா இருக்கு, உங்க புருவம் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க போட்டிருக்கிற தோடு அழகா இருக்கு, உங்க மூக்கு அழகா இருக்கு, உங்க உதடு அழகா இருக்கு அப்படின்னு அவங்கள பாராட்ட கத்துக்குங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்கள பாராட்டும் போதுதான் அவங்க உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வருவாங்க. நீங்க அவங்கள பார்த்தோன்னே வெறும் குறைகளையே பேசுனீங்கன்னா, குறை சொல்றதுக்கு மட்டுமே உங்க பார்வை இருக்குன்றது அவங்களுக்கு தோணும். அந்த நேரத்துல பேச ஒன்றும் இல்லாம நீங்க பேச கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட ஏதோ ஒரு பாயிண்ட பேசணும்னு சொல்லி பேசுற மாதிரி அவங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்தோடனே ஒரு ஆளோட குறைகளை பேசுனீங்கன்னா, அவங்க அவங்க கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயமே உங்க கண்ணுக்கு படலையா அப்படின்னு அவங்களுக்கு தோணுமே. அது ஏன் நீங்க தோன்ற மாதிரி நடந்துக்கிறீங்க? குறைகளையே பார்த்து குறைகளையே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட குறைகளை நீங்க பார்க்க மாட்டீங்களா? கொஞ்சம் திரும்பி உங்களை நீங்களே பாருங்க, உங்ககிட்ட எவ்வளவு குறை இருக்குன்ட்டு. நிறைய குறைகள் நீங்க வச்சிருப்பீங்க. பேசுறவங்க உங்க குறைகளை திரும்பி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படிதான் ஒரு வீடியோ ஒண்ணு இடையில காடி ஓட்டிக்கிட்டு நான் செஞ்சு போட்டேன். என் மாவன் கூட சொன்னாரு, சீட் பெல்ட் போடுங்கப்பா, இல்லைன்னா அதுக்கிட்ட 10 பேர் 10 விதமா பேசுவாங்கன்ட்டு. உடனே நான் சொன்னேன், பேசிட்டோம், 4 மெசேஜ் கூட வந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. அதை போலவே 4-5 மெசேஜ், ஏன் சீட்டு பெல்ட் போடல, சீட்டு பெல்ட் போடாம காடி ஓட்டக்கூடாது அப்படின்னு ஒரு 4 மெசேஜ் வரத்தான் செஞ்சிச்சு. குறைகளை பார்த்தவங்க அவ்வளோ நிறைகள் அந்த மெசேஜுக்கு, நான் போட்ட மெசேஜுக்கு வந்துச்சு. அந்த நிறைகளை பேசியிருக்கலாம்ல அந்த குறைகளை பேசும்போது. நீங்க அந்த குறைகளை பேசும்போது எனக்கு உங்களை எப்படி தோணும் அதை யோசிச்சு பாருங்க. சிந்திப்போம், செயல்படுவோம்.